இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். நெல்லை, குமரி மாவட்டங்களில் மீண்டும் இணையதள சேவை தொடங்கப்பட்ட நிலையில் தூத்துக்குடி மாவட்டத்தில் மட்டும் வருகின்ற 27ஆம் தேதி வரை இணைய சேவை முடக்கம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவத்தை அடுத்து நெல்லை, குமரி மற்றும் தூத்துக்குடி ஆகிய 3 மாவட்டங்களில் இணைய சேவை முற்றிலுமாக முடக்கப்பட்டது. சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கும் நடவடிக்கையாக தமிழக அரசு இணைய சேவையை முடக்கி உத்தரவிட்டது. இதனை அடுத்து படிப்படியாக இயல்பு நிலை திரும்பியதை அடுத்து நெல்லை மற்றும் குமரி மாவட்டங்களில் இணையதள சேவை மீண்டும் நேற்று தொடங்கப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டத்தில் மட்டும் முழுவதுமான இயல்பு நிலை திரும்புவதற்காக நாளை வரை இணைய சேவை முடக்கப்படும் என தமிழக அரசு தெரிவித்துள்ளது. தூத்துக்குடி சம்பவம் தொடர்பாக சிபிஐ விசாரணை கோரி தொடரப்பட்ட வழக்கில் 30ஆம் தேதிக்குள் பதிலளிக்குமாறு தமிழக அரசு மற்றும் சிபிஐக்கு சென்னை உயர்நீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பாக சிபிஐ விசாரணை கோரி தொடரப்பட்ட வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. இது தொடர்பாக வரும் 30ஆம் தேதிக்குள் பதிலளிக்க தமிழக அரசு மற்றும் சிபிஐக்கு நீதிபதிகள் ரவீந்திரன், வேல்முருகன் ஆகியோர் உத்தரவிட்டனர். மேலும் தூத்துக்குடி, நெல்லை, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் இணையதள சேவையை முடக்கியதை ரத்து செய்வது குறித்து பரிசீலிக்கவும் அரசுக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டனர். கடந்த 3 நாட்களாக இணையதள சேவை முடக்கப்பட்ட 3 மாவட்டங்களுக்கு மட்டும் பொறியியல் படிப்புக்காக விண்ணப்பிக்க அண்ணா பல்கலைக்கழகம் 3 நாட்கள் அவகாசம் நீட்டித்துள்ளதாக தமிழக அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனிடையே துப்பாக்கிச்சூட்டில் பலியானவரின் உடலை ஒப்படைக்க கோரி உயிரிழந்தவரின் உறவினர் செய்த முறையீட்டுக்கு பதில் அளித்த நீதிபதிகள் 30ஆம் தேதி வரை காத்திருக்க வேண்டும் என தெரிவித்தனர். பாமக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் வன்னியர் சங்க தலைவருமான காடுவெட்டி குரு மாரடைப்பால் காலமானார். நுரையீரல் தொற்று காரணமாக கடந்த 4 ஆண்டுகளாக சிரமப்பட்டு வந்த காடுவெட்டி குரு கடந்த 46 நாட்களாக அப்பல்லோ மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார். இந்நிலையில் நேற்று இரவு 8:30 மணியளவில் மாரடைப்பு ஏற்பட்டு அவர் மரணமடைந்தார். வன்னியர் சங்க தலைவரான காடுவெட்டி குரு 2001ஆம் ஆண்டு ஆண்டிமடம் தொகுதி பாமக சட்டமன்ற உறுப்பினராகவும் 2011ஆம் ஆண்டு ஜெயங்கொண்டம் தொகுதி பாமக சட்டமன்ற உறுப்பினராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டார். குருவுக்கு ஹேமலதா என்ற மனைவியும், விருந்தாம்பிகை என்ற மகளும், கனல் அரசு என்ற மகனும் உள்ளனர். மறைந்த குருவின் உடல் அப்பல்லோ மருத்துவமனையில் இருந்து போரூர் ராமச்சந்திர மருத்துவமனைக்கு எடுத்துச் செல்லப்பட்டு அங்கு பதப்படுத்தப்பட்டு பின்னர் அவரின் சொந்த ஊரான அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்தில் அமைந்துள்ள காடுவெட்டி கிராமத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டது. அவரது இறுதிச் சடங்கு ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும் என பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். பாட்டாளி மக்கள் கட்சியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் காடுவெட்டி குருவின் மறைவிற்கு அக்கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் உருக்கமாக இரங்கல் தெரிவித்துள்ளார். அவர் விடுத்துள்ள இரங்கல் செய்தியில் தனக்கும் குருவுக்கும் இடையேயான உறவு 35 ஆண்டுகளுக்கும் மேலானது என்று குறிப்பிட்டுள்ளார். சமூக நீதி போராட்டத்தில் தனக்கு துணை நின்ற தளபதிகளில் குருவும் ஒருவர் என ராமதாஸ் தெரிவித்துள்ளார். குருவுக்கும் தனக்கும் இடையேயான உறவு பாசமுள்ள தந்தைக்கும் விசுவாசமுள்ள மகனுக்கும் இடையேயான உன்னதமான உறவாகவே இருந்ததாகவும் ராமதாஸ் கூறியுள்ளார். தனது வாழ்வில் இன்று வரை சந்திக்காத, தாங்க முடியாத மிகப்பெரிய துயரத்தை சந்தித்திருப்பதாக கூறியுள்ள அவர், காடுவெட்டி குருவை இழந்து வாடும் அவரது குடும்பத்தினர், நண்பர்கள், பாட்டாளி மக்கள் கட்சியின் நிர்வாகிகள், தொண்டர்களுக்கு ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார். பாட்டாளி மக்கள் கட்சியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் காடுவெட்டி குருவின் மறைவிற்கு திமுக செயல் தலைவர் மு க ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் விடுத்துள்ள இரங்கல் செய்தியில், பாட்டாளி மக்கள் கட்சியின் முக்கிய தூண்களில் ஒருவரும் சாமானிய மக்களுக்காக இதுவரை போராடியவருமான காடுவெட்டி குருவின் மறைவு செய்தி அறிந்து துயரமுற்றதாக தெரிவித்துள்ளார். பாட்டாளிகளின் குரலாக திகழ்ந்த குருவின் மறைவிற்கு ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்வதாகவும் மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். காடுவெட்டி குருவை இழந்து வாடும் அவரது குடும்பத்தினருக்கும் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் ராமதாசிற்கும் தனது ஆழ்ந்த அனுதாபத்தையும் ஆறுதலையும் தெரிவித்துக் கொள்வதாக மு க ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். கடலூர் மாவட்டத்தில் அடுத்தடுத்து 5 அரசு பேருந்துகளை அடையாளம் தெரியாத சிலர் அடித்து நொறுக்கினர். கடலூர் செம்மண்டலம் அருகே கோயம்புத்தூர் சென்ற அரசு பேருந்து மீதும், சென்னையில் இருந்து கடலூர் வந்த அரசு பேருந்து மீதும் அடையாளம் தெரியாத நபர்கள் கல்வீசி கண்ணாடிகளை உடைத்தனர். விருத்தாச்சலம் சத்தியவாடி கிராமம் அருகே திட்டக்குடியில் இருந்து விருத்தாச்சலம் நோக்கி வந்து கொண்டிருந்த அரசு பேருந்தின் பின்புற கண்ணாடி உடைக்கப்பட்டது. இதேபோல் திருவள்ளூர் மாவட்டம் மணவாள நகரில் தனியார் நிறுவனத்திற்கு ஊழியர்களை ஏற்றி செல்லும் 4 பேருந்துகளின் கண்ணாடிகள் மற்றும் 3 கடைகளின் கண்ணாடிகளை அடையாளம் தெரியாத சிலர் அடித்து நொறுக்கிவிட்டு தப்பி சென்றனர்.
அரியலூர் மாவட்டம் பொன்னேரி, கல்லாத்தூர், ஜெயங்கொண்டம் யூனியன் ஆபீஸ் ஆகிய இடங்களில் 3 பேருந்துகளின் கண்ணாடிகள் உடைக்கப்பட்டன. பேருந்து உடைப்பு சம்பவங்களால் பதற்றம் ஏற்பட்டுள்ள நிலையில் போலீசார் பாதுகாப்புக்காக குவிக்கப்பட்டுள்ளனர். இந்த பகுதிகளில் உள்ள அம்பேத்கர் சிலைகளுக்கு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. கோவையில் உள்ள மகளிர் சுய உதவுக் குழுக்களின் வங்கிக் கணக்கில் அவர்களுக்கு தெரியாமலேயே பல லட்சம் ரூபாய் பண பரிவர்த்தனை நடைபெற்றுள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கோவை மாவட்டம் நீலாம்பூரில் உள்ள கனரா வங்கியில் சுமார் 700 மகளிர் சுய உதவிக் குழுக்களை சேர்ந்தவர்கள் கணக்கு வைத்துள்ளனர். இந்த நிலையில் கடந்த மார்ச் மாதம் சுய உதவிக் குழுக்களை சேர்ந்தவர்களின் வங்கிக் கணக்கில் அவர்களுக்கு தெரியாமலேயே 4 லட்சம் ரூபாய் முதல் 20 லட்சம் ரூபாய் வரை டெபாசிட் செய்யப்பட்டு சில நாட்களிலேயே அந்த பணம் எடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. அன்னை தெரசா என்ற மகளிர் சுய உதவிக் குழுவை சேர்ந்தவர்களின் வங்கிக் கணக்கில் மட்டும் 40 லட்சம் ரூபாய் வரை பணம் போடப்பட்டு மீண்டும் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. நாங்கள் 12 வருஷமா குழு நடத்திட்டு இருக்கிறோம். அதில் இப்போ திடீர்னு ஜனவரி மாதம் 9 லட்சம் போட்டாங்க. இப்போ 11 லட்சம் போட்டிருக்காங்க. அதே மாதிரி சேமிப்புலையும் போட்டிருக்காங்க, லோன்லையும் போட்டிருக்காங்க. மொத்தம் 40 லட்சம் ஆச்சு. என்னன்னு எங்கள் உறுப்பினர் தலைவி போய் கேட்க போனதுக்கு சரியான ரெஸ்பான்ஸ் கொடுக்கலைங்க. இதனை கண்ட மகளிர் சுய உதவிக் குழுவினர் தங்கள் கணக்குகளில் பணம் எப்படி வந்தது என்றும் மீண்டும் எவ்வாறு எடுக்கப்பட்டது என்றும் வங்கி நிர்வாகத்திடம் கேள்வி எழுப்பியுள்ளனர். இதற்கு வங்கி நிர்வாகம் முறையாக பதில் அளிக்கவில்லை என்று கூறப்படுகிறது. வங்கி மேலிடத்தின் உத்தரவு மூலமாகவே பணம் போடப்பட்டு எடுக்கப்பட்டதாகவும் சுய உதவிக் குழுவினர் குற்றம் சாட்டினர். முறைகேடான பண பரிவர்த்தனை யாருக்காக, எதற்காக நடைபெற்றது என்றும் அவர்கள் கேள்வி எழுப்பினர். 9 லட்சம் போட்டு எடுத்தோன்னே இதோட நம்மளுக்கு அதிகமாக இருக்கேன் நான் போய் கேட்டதுக்கு இல்லைங்க மேடம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, பேங்க்கோட டிரான்சாக்ஷன் சொன்னாங்க. நான் பேங்க்கோட டிரான்சாக்ஷன் சொன்னீங்கன்னா எப்படி எங்களுக்கு இது பண்ணினீங்க, எங்கேருந்து போட்டிங்கன்னா மேலிடத்துலேருந்து போட்டாங்க, எங்களுக்கு தெரியாதுங்க அப்படின்ட்டாங்க. அப்புறம் திரும்ப நாங்கள் வந்துட்டாங்க. திரும்ப 11 லட்சம் போட்டிருக்கும்போது அதுக்கப்புறம் தான் எனக்கு ரொம்ப பயமே பிடிச்சிச்சுங்க. 11 லட்சம் அன்னைக்கு ஒரு 9 லட்சம், அதில் ஒரு 9 லட்சம், கிட்டத்தட்ட 40 லட்சம் ஆயிடுச்சு. எங்களுக்கு எப்படி நீங்கள் போட்டிங்கன்னா நாங்கள்லாம் போடலாங்க. கடந்த 7 மாதங்களாக வங்கிக் கணக்கு புத்தகத்தில் பண பரிவர்த்தனை குறித்த எந்த தகவல்களையும் பதிவு செய்து தரவில்லை என்றும் மகளிர் சுய உதவிக் குழுக்களின் கணக்குகளின் மூலமாக பல கோடி ரூபாய் பண பரிமாற்றம் நடைபெற்றுள்ளதாகவும் இது கருப்பு பணத்தை வெள்ளை பணமாக்கும் முயற்சியாக இருக்கலாம் என்றும் சந்தேகம் தெரிவிக்கின்றனர். இவங்க சொல்றதுல எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. இன்னைக்கு டிஜிஎம் பார்த்தீங்கன்னா இவங்க எங்கள் பேங்க்ல ஒரு சில தவறு நடந்ததை சரி பண்ணிக்கிறோம், துறை ரீதியாக நடவடிக்கை நான் எடுத்துட்டோம், அந்த அம்மா மேல் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்குது, அதே போல் உங்கள் பணம் என்ன பிரச்சனையாக சரி பண்ணி கொடுக்குறேன்னு இருக்கிற ஒரு வாரத்தில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. தங்களின் வங்கிக் கணக்குகள் முறைகேடாக பயன்படுத்தப்பட்டு வருவதாகவும் இது குறித்து முறையாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் மகளிர் சுய உதவிக் குழுக்களை சேர்ந்தவர்கள் ரிசர்வ் வங்கிக்கு புகார் அனுப்பியுள்ளனர். கனரா வங்கி நிர்வாகத்தினரும் இது குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஹரியானா பாஜக தலைவர் கணேஷிலால் ஒடிசா ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ளார். இதேபோல் கேரள பாஜக தலைவர் கும்மானம் ராஜசேகரன் மிசோராம் ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ளார். பீகார் ஆளுநர் சத்யபால் மாலிக் கடந்த மார்ச் மாதத்தில் இருந்து ஒடிசாவின் ஆளுநராக கூடுதல் பொறுப்பு வகித்து வந்தார். இந்நிலையில் ஒடிசாவின் புதிய ஆளுநராக கணேஷிலாலை குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் நியமிக்கப்பட்டுள்ளார். கணேஷிலால் தற்போது பாஜகவின் ஒழுங்கு நடவடிக்கை குழுவின் உறுப்பினராகவும் ஹரியானா பாஜக தலைவராகவும் பதவி வகித்து வருகிறார். இதேபோல் மிசோராம் ஆளுநர் நிர்பாய் சர்மாவின் பதவிக்காலம் வரும் 28ஆம் தேதியோடு முடிவடையும் நிலையில் கும்மானம் ராஜசேகரன் அம்மாநில ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ளார். ராஜசேகரன் RSS பிரச்சாரக்காரராக தனது அரசியல் பயணத்தை தொடங்கியவர். தற்போது கேரள பாஜக தலைவராக இருக்கும் ராஜசேகரன் கேரளாவில் உள்ள பல்வேறு இந்து அமைப்புகளை இந்து ஐக்கிய வேதி என்ற ஒரே அமைப்பின் கீழ் கொண்டு வந்தவர். கர்நாடக சட்டப்பேரவையில் சபாநாயகர் பதவியையும் வென்று நம்பிக்கை வாக்கெடுப்பிலும் முதலமைச்சர் குமாரசாமி வெற்றி பெற்று ஆட்சியை தக்கவைத்துள்ளார். நம்பிக்கை வாக்கெடுப்பில் பங்கேற்காமல் பாஜக வெளிநடப்பு செய்தது. கர்நாடக சட்டப்பேரவையில் கடந்த வாரம் நம்பிக்கை வாக்கெடுப்பில் பங்கேற்காமல் தனது முதலமைச்சர் பதவியை எடியூரப்பா ராஜினாமா செய்ததை தொடர்ந்து முதலமைச்சர் குமாரசாமியை ஆட்சி அமைக்க ஆளுநர் வஜுபாய் வாலா அழைப்பு விடுத்தார். காங்கிரஸ் கட்சி ஆதரவுடன் முதலமைச்சராக கடந்த புதன்கிழமை பதவியேற்ற குமாரசாமியை சட்டப்பேரவையில் பலத்தை நிரூபிக்க கவர்னர் வாய்ப்பு தந்தார். அதே நேரத்தில் சபாநாயகர் தேர்தலும் இன்று நடைபெறும் என அறிவிக்கப்பட்டது. காங்கிரஸ் கட்சி சார்பில் முன்னாள் சபாநாயகர் ரமேஷ்குமாரும் பாஜக சார்பில் சுரேஷ்குமாரும் சபாநாயகர் பதவிக்காக வேட்புமனு தாக்கல் செய்திருந்தனர். ஆனால் தேர்தல் நடக்கவிருந்த சற்று நேரத்திற்கு முன்பாக பாஜகவின் சுரேஷ்குமார்
வேட்புமனுவை திரும்ப பெற்றார். அதனால் ரமேஷ்குமார் போட்டியின்றி வென்றார். அதுகுறித்து பேசிய சட்டசபை எதிர்க்கட்சித் தலைவர் எடியூரப்பா, சபாநாயகர் பதவி கண்ணியமிக்கது என்பதால் அவர் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்பதற்காக மனுவை திரும்ப பெற்றதாக அறிவித்தார். அதைத் தொடர்ந்து சபாநாயகராக ரமேஷ்குமார் பதவியேற்றார். உடனடியாக தனது ஆட்சி மீது நம்பிக்கை கோரும் தீர்மானத்தை முதலமைச்சர் குமாரசாமி கொண்டு வந்தார். அப்போது பேசிய குமாரசாமி, தன் மீது மக்கள் நம்பிக்கை வைக்காதது மனதிற்கு வலியாக இருப்பதாக கூறினார். தனது ஆட்சி தனிப்பட்டவர்களின் நலனை காக்க அமைக்கப்பட்டதல்ல என்றும் தங்கள் கூட்டணி மக்களுக்காக கடமையாற்றும் என்றும் கூறிய குமாரசாமி, ஆட்சி 5 ஆண்டுகள் நீடிக்கும் என்றார். அதைத் தொடர்ந்து பேசிய எடியூரப்பா, இனி நாங்கள் காங்கிரஸ் கட்சியிடம் எதிர்ப்பை காட்ட மாட்டோம். அதற்கு பதிலாக ஊழல் கரை படிந்த தந்தை மற்றும் மகனை எதிர்த்து போராடவிருக்கிறோம் என்றார். மேலும் தேர்தலின் போது குமாரசாமி வாக்குறுதி அளித்தது போல் 53,000 கோடி ரூபாய் வேளாண் கடனை தள்ளுபடி செய்யாவிட்டால் மே 28 மாநிலம் தழுவிய போராட்டம் நடத்தப்படும் என்றார். எடியூரப்பா தலைமையில் பாஜக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். அடுத்து நம்பிக்கை கோரும் தீர்மானம் குரல் வாக்கெடுப்பு மூலம் நடத்தப்பட்டது. அதில் 117 வாக்குகளுடன் குமாரசாமி தலைமையிலான ஆட்சி வென்றது. வங்கியில் கடன் பெற்று 824 கோடி ரூபாய் இழப்பை ஏற்படுத்தி வழக்கில் சென்னையை சேர்ந்த கனிஷ்க் நிறுவனத்தின் உரிமையாளர் புபேஷ்குமாரை அமலாக்கத்துறை அதிகாரிகள் கைது செய்தனர். கடந்த 8 வருடங்களாக கனிஷ்க், கிரிஷ், தி ஆர்ட் ஆகிய பெயர்களில் தங்கநகை வியாபாரம் செய்து வந்த பூபேஷ்குமார் ஜெயின் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளார். பாரத ஸ்டேட் வங்கி, ஐசிஐசிஐ, பேங்க் ஆஃப் பரோடா உள்ளிட்ட 14 வங்கிகளிடம் 824 கோடி ரூபாய் கடன் பெற்ற இவரது நிறுவனம் முறையாக திருப்பி செலுத்தாமல் மோசடி செய்துவிட்டதாக சிபிஐ மற்றும் அமலாக்கத்துறையும் வழக்கு பதிவு செய்தது. 2014ஆம் ஆண்டு முதல் நகை தயாரிப்பு மற்றும் விற்பனையில் மாற்றம் செய்து P2P எனப்படும் நேரடியாக விற்பனையை தொடங்கியது பூபேஷின் நிறுவனம். தொடர்ந்து தொழிலை வளர்த்தெடுக்க கடன் பெறுவதற்கான சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கையில் 2015, 2016ஆம் ஆண்டில் மொத்த விற்பனை மதிப்பு 1780 கோடி என தெரிவித்திருந்தது. இதை நம்பிய 14 வங்கிகள் பூபேஷின் நிறுவனங்களுக்கு 824 கோடி ரூபாய் வரை கடன் கொடுத்தன. இதில் அதிகபட்சமாக பாரத ஸ்டேட் வங்கி 240 கோடி ரூபாய் கடன் வழங்கியிருந்தது. ஆனால் திடீரென தனது நிறுவனங்கள் நஷ்டமடைந்து விட்டதாக பூபேஷ் அறிவித்துள்ளார். ஆனால் 1 வருட தாமதத்திற்கு பிறகு வங்கிகள் தரப்பில் சிபிஐயிடம் புகார் அளிக்கப்பட்டதை அடுத்து அமலாக்கத்துறையும் வழக்கு பதிவு செய்து பூபேஷை கைது செய்துள்ளது. கைது செய்யப்பட்ட பூபேஷ் அள்ளிக்குளத்தில் உள்ள பொருளாதார குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். கனிஷ்க் நிறுவனத்திற்கு சொந்தமான 143 கோடி நிரந்தர வைப்பு நிதி, 48 கோடி அசையா சொத்துக்கள் ஏற்கனவே முடக்கப்பட்டுள்ளன. மேலும் பல அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு.